வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் border ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் ஆரி சிம்பிள் border ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலான்னு ஒரு ஐடியாக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சில்க் த்ரெட்லையும் ஜரி த்ரெட்லையும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடும்போது 4 அல்லது 8 வார மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். நான் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுனால தான் 2 ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணலை. இதே ப்ளவுஸுக்கு ஸ்டிச் பண்ணும்போது 4 அல்லது 8 வார மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ கொடுத்துக்கலாம். இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அடுத்து 3வது லேயருக்கு நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன் எடுத்து 1 சென்டிமீட்டர் வார மாதிரி இடைவெளி விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டோம். இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நாம் சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது 2 பீடா எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தும் இதை சுற்றி நாம் 2 mm பீட் எடுத்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 mm பீட் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். சிம்பிளாக ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மெத்தடில் இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறியிருக்கேன். இந்த லைன் மேலே நாம் சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஜரி த்ரெட்லையும் செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச் போட்ட பிறகு பேர்ல் செயின் எடுத்திருக்கேன். பேர்ல் செயினை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்குவோம். ஒட்டின பிறகு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குங்க. அடுத்து இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பேர்ல் பீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த பீடை சுற்றி சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நாம் வீட் பீட் கொடுத்துப்போம். இந்த மாதிரி இதை சுற்றி வீட் பீடால் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி நாம் பேர்ல் செயினால் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். இதே மெத்தடில் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.